வணக்கம். மை வி3 கமெண்ட் சார்பாக உங்களை அன்புடன் வரவேற்கிறோம். இப்போ படா தோஸ்த் 18 அந்த எபிசோடில் தான் இருக்கோம். அந்த எபிசோடை தான் நம்ம படா தோஸ்த்னு சொல்கிறோம். அவர் எம்டி சொல்லுவார்ல, 10 படா தோஸ்த் வாங்கி பாடி கட்டி அப்படின்னு சொல்லுவோம். அவரோட மாடல்லையே நம்ம இந்த எபிசோடை விட்டுடலாம். இப்போ பார்த்தீங்கன்னா, தமிழ்நாட்டின் 2வது காமராஜர் சக்தி ஆனந்த் வாழ்க, விரைவில் உனது ஆட்சியில் தமிழ்நாடு மீண்டும் காமராஜரை காண போகிறது. இதுக்கான 14 லைக், இதுக்கான ரிப்ளையை பார்த்துடலாம். ஏன் ஐயா சிரிக்கிறீர்கள்? எம்டி பண்ணுறது மணி ரொட்டேஷன், இதில் என்ன சேவை இருக்குது? டோன்ட் கம்பேர் திஸ் ஃப்ராட் வித் மிஸ்டர் காமராஜ். சிரிக்காமல் எப்படி சார் கமெண்ட் செய்கிறீங்க? 10 படா தோஸ்த் வண்டி பாடி கட்டி விட்டுலாம்ல. அந்த வண்டியாவது பிடிச்சி பாட்டாக கலட்டி சேல் பண்ணுங்கடா. அதாவது இப்போ சிஎம்க்கு பேமெண்ட் தராமல் இருக்காங்களே, அதனால் அவங்க அசட்டை விற்று காசு தாங்க அப்படின்னு வராங்க. டேய், கம்ப்ளைண்ட் கொடுத்துடாதீங்கன்னு ஒரு அல்லக்கை சொல்லுது. அதாவது அந்த எம்டியோட ஆதரவாளர்கள் சொல்லலாம், ஓகேவா? மை வி3யோட ஆதரவாளர்களில் ஒருத்தர் சொல்கிறாங்க, நீங்கள் கம்ப்ளைண்ட் கொடுத்தா என்ன, கொடுக்காட்டி எங்களுக்கு என்ன? உங்கள் காசு லோன்னு இப்போ ரோட்டில் அலையிற மாதிரி இன்னும் கொஞ்சம் வருஷம் அலைங்க, எங்களுக்கு எப்போவுமே ஜாலி தான், போர் அடிக்காமல் இருக்கும். 30/6/2024 எல்லாம் வந்துரும்னு சொன்னேன். எல்லோரும் கோபம் தான் வந்திருக்கு. ஆஃபீஸ் அப்புறம் வேர்ஹவுஸ் பக்கமே இவன் வராதில்ல. வேர்ஹவுஸில் இருக்கிறவங்க எல்லாம் ஜாலியாக விளையாட்டிருக்காங்க. ஜூன் பணம் வரும்னு சொன்னால் வரல, ஜூன் மாதம் இறுதியில் பணம் வரும்னு சொன்னால் வரல. இப்போ டெய்லி ஏர்னிங் பண்ணிட்டு தான் இருக்கோம்னு ஒரு உருட்டு பாரு. அது ஜஸ்ட் நம்பர்டா. அது எங்கள் கைக்கு வந்தால் தான் பணம், இதுக்கு மேலே யாராலும் பொறுக்க முடியாது. இது அவ்வளோதான். வாங்க போய் அடுத்த ஆப் ஏதாவது இருந்தால் ஏமாறலாம், நடங்க. எம்டி சக்தி ஆனந்த்கிட்ட உனக்கு தில் ஜாஸ்தி, எப்படிடா இன்னும் கமெண்ட் பாக்ஸ் ஆன் பண்ணி வச்சுருக்க? பிக்கெஸ்ட் மோட்டிவேஷனல் ஸ்கேம் ஆஃப் 2024ங்கிறது மை வி3. கிரேட் காமெடி ஆஃப் த இயர் 10 படா தோஸ்த் வண்டி பாடி கட்டி சப்ளை பண்ணுற ரெடியாக இருக்குது. ஐயா, உங்கள் வீடியோ அண்ட் குரலுக்காக தான் காத்திருக்குறோம், நல்ல முடிவு சொல்லுங்கள். மோடி முட்டி கார்த்திக் பிள்ளை எங்கே சார்? அவர் மீடியா சப்போர்ட் சார், அவர் சேனல் ஸ்க்ரீனில் கிளியர் போட்டிருக்கோம். ஃபார் மீடியா சப்போர்ட் கான்டாக்ட் மீ அப்படின்னு. ஹீ இஸ் நாட் எனிபடி சைடு. whoever gives more money he will talk on that side. He is very straightforward in the matter. கேடிவி ஓனர் அரெஸ்ட்னு நியூஸ் இருக்கும், யூடியூப்பில் சர்ச் பண்ணி பார்க்கவும். இல்லையே ப்ரோ, லிங்க் அனுப்புங்க. கண்டிப்பாக பணம் வராது. இதுவரைக்கு ஒரு பேமெண்ட் தான் எடுத்திருக்கேன், நம்பிக்கை இல்லை. என் செயின் அடகு வச்சு தான் போட்டேன். 4 பவுன் செயின், என் அப்பா கஷ்டப்பட்டு போட்டது. நான் அதை எப்படி மீட்பேன்? என் ஹஸ்பண்ட் எவ்வளவு போட வேண்டாம்னு சொன்னாங்க, அதை கேட்காம போட்டேன். இப்போ அவஸ்தைப்படுறேன், டெய்லி சண்டை. இதனால் என்ன பண்ண போகிறேன்னு தெரிய குழந்தை வச்சுட்டு வேலைக்கும் போக முடியாது. என் ஹஸ்பண்ட் பேச்சை கேட்காம போட்டதால் அவங்களுக்கும் பணம் தர மாட்டாங்க. இதில் என் லைஃப்பில் பெரிய ப்ராப்ளம் வருது தான் மிச்சம். அதாவது இவங்க ஹவுஸ் ஒய்ஃப் போல், இந்த மாதிரி ஹஸ்பண்ட் சொல்லியிருக்காங்க போடாதன்ட்டு செயினை அடகு வச்சு போட்டிருக்காங்க. இந்த மாதிரி ஆப்ஸில் இன்வெஸ்ட் பண்ணலாம். எம்டி சொன்ன மாதிரி இப்போ இன்வெஸ்ட் கிடையாது, பர்ச்சேஸ் பண்ணலாம். பட் சேவிங்ஸ் பண்ணதை பர்ச்சேஸ் பண்ணுங்கள். அடகு வச்சு பர்ச்சேஸ் பண்ணால் இந்த நிலைமைக்கு தான். ப்ளீஸ் சிஎம்க்கு பணம் போடுங்க ஐயா, மிகுந்த சிரமத்தில் மக்கள் தவிக்கிறோம். எவன்டா தவிக்கிறது? ஐ லவ் மை வி3 ஆர்ட்ஸ்னு கமெண்ட்ஸில் போடுறாங்க. அதாவது இந்த ஐ லவ் மை வி3 ஆர்ட்ஸ்னு கமெண்ட்டில் போடுறாங்கல்ல, அதெல்லாம் அந்த அப்ளைனஸ் தான், ஓகேவா?
அவங்களுக்கு கீழே சிஎம் மெம்பர்ஸ் கீழே 7 பேர் ஜாயின் பண்ணி விட்டவங்க தான். அதாவது மற்றவங்களால இவங்க பெனிஃபிட் ஆனவங்க, மற்ற சிஎம்மால் இவங்க வந்து பெனிஃபிட் ஆன சிஎம். 1 லட்சம் போட்டு 10 லட்சம் 12 லட்சம் கூட எடுத்திருக்கலாம். ஐயா என்ற வார்த்தையை கேட்டால் பணத்தை போட்டு விட்டு அவர்களும் ஐயா ஐயா என கேட்கிறோம். அதான் கரெக்டு. ஐயா அந்த ஐயா அப்படி சொல்கிறத கேட்டாலே அவங்ககிட்ட பணத்தை போட்டு ஐயா ஐயா அப்படின்னு கெஞ்சிட்டு இருக்காங்க சொல்ல வர்றது. இதில் மக்கள் நிறுவனம் ஒரு டைலாக்கு ஃப்ராடு அவன். எம்டி சார், சிஎம்க்கு பேமெண்ட் சீக்கிரம் போட்டு விடுங்க சார், ரொம்ப கஷ்டமாக இருக்குது. நீ சாவுற நாள் வந்துருச்சு, பணம் வராது. கம்பெனிக்கு சம்மந்தம் இல்லாத ரோட்டில் போகிற வர கோமாளிக்கு தான் அதிகமாக கதறாங்க. லட்சக்கணக்கான மக்கள் சம்பாதிக்கிறத பார்த்து அவ்வளோ வயிற்றுச்சலான்னு தெரியல. படா தோஸ்த் 10 வாங்கி பாடி கட்டின கம்பெனியை பார்த்து கஷ்டமாக சொல்லாதீங்க ப்ரோ. உழைக்காமல் பணம் வரும் என்று நம்பி முட்டாள் சோம்பேறிகளுக்கு இந்த கதை சமர்ப்பணம். வெல்டன் எம்டி, யூ ஹேவ் ஓப்பன்ட் தீஸ் ஃபூல்ஸ் ஐஸ். ஹோப் தே won't கெட் சீட்டட் அட்லீஸ்ட் ஃப்ரம் திஸ் டே. அதாவது என்ன சொல்கிறாருன்னா, உழைக்காமல் பணம் வரும்னு சொல்கிறாங்கல்ல, அவங்களுக்கு இந்த கதை சமர்ப்பணம். அதாவது இந்த மைவித்திரி ஒரு எக்ஸாம்பிள் சொல்ல வர்றாரு. உழைக்காமல் பணம் வந்துச்சுன்னா இந்த மாதிரி தான் இருக்கும் அப்படிங்கிறாரு. இனிமேல் ஏமாறாமல் இருங்க அப்படின்னு சொல்ல வர்றாரு. எம்டி முன்ஜாமீன் ஆல்ரெடி ரிஜெக்டட். அவன் எப்போது வேண்டாமலும் கைது செய்யப்படலாம். ஆனால் இங்கே எல்லோரும் பணம் வரும்னு எதிர்பார்த்து காத்துக்கிட்டு இருக்கீங்க. பணம் வராது, ரியலி வெரி சேட். பேமெண்ட்க்கும் பெயில் ரிஜெக்ட் ஆனதுக்கும் லிங்க் இல்லையாம். அதான் கரெக்டு. இப்போ ஒரு எம்டி இருக்காரு, ஓகேவா, இருக்கிற வரைக்கும் அவன் பணம் போடலாம்ல. இப்போ தான் அரெஸ்ட் பண்ணியிருக்காங்க ஜூன் 5ஆம் தேதி. அது வரைக்கும் அவர் பணம் போட்டுட்டு இருக்கலாம். அப்போ போடலங்கிற போது அங்கே சட்டியில் இருந்தால் தான் அகப்பில் வரும் அப்படிங்கிற கதை தான். முதலில் உறுப்பினர்களுக்கு பணத்தை போட்டு விடுங்க சார், இன்னைக்கு நாளைக்குன்னு ஏமாத்துகிற வேலையாக தெரியுது. டேய் நாங்கள் தான் சொன்னோம்டா, அப்போல்லாம் கத்துனீங்க கதறினீங்க, இப்போ என்ன ஆச்சு? கோவிந்தா கோவிந்தா. நியூ மூவி டைட்டில் மைவித்திரி கோட்டையும் எம்டியின் சேட்டையும். நான் ஒரு வீடியோ போட்டால் உன் டைட்டில் தான் வைப்பேன். பட் இப்போ இன்னசென்ட்னு புவர் மக்கள் பாவம். ஸோ இப்போ வெயிடான். எனக்கும் அதான் நினச்சா பாவமாக இருக்குது. பட் இவனுங்காக இன்னும் முட்டு கொடுக்கானுங்க. படா தோஸ்த் வண்டியும் படவா ரஸ்களும். நியூ டைட்டில் இனியன் மணிவாயும் சக்தி ஆனந்த். வெள்ளிக்கிழமை மங்களம் பொங்க மனம் மகிழ உள்ளம் குளிர மைவித்திரி ஆர்ட்ஸ் ஹெர்பல் ஷாம்பு கொண்டு நீராடு பெண்ணே நீராடு. எங்கள் ஊரில் ஒரு அண்ணன் மைவித்தில் சேர்ந்துட்டு ஏதோ ஐஏஎஸ் பாஸ் பண்ண மாதிரி ரொம்ப திமிராக திரிஞ்சிட்டு இருக்கான். அவனுக்கு இந்த பாட்டை டெடிகேட் பண்ணுறேன். வளவலன்னு இழுத்துட்டு இருக்காமல் டக்குன்னு கம்பெனியை க்ளோஸ் பண்ணிவிட்டு அடுத்த வாழை தெரிஞ்ச வாயை மூடிட்டு கேள் அப்படின்னு புதிய கம்பெனி ஓப்பன் பண்ணுற வழியை பாருங்கள் சார். எத்தனை லட்சம் செலவானாலும் பரவாயில்ல, நாங்கள் ஜாயின் பண்ண தயாராக இருக்கோம். இவங்கெல்லாம் சிஎம் பேமெண்ட் கலாய்க்கிறாங்க. சிஎம் பேமெண்ட்லாம் வாங்கியிருப்பாங்கள்ல, அவங்கள சொல்லி கலாய்க்கிறாரு. அதாவது இந்த ஆப் க்ளோஸ் பண்ணாலும் அடுத்து ஜாயின் பண்ணுறதுக்கு ரெடியாக இருக்காங்க அப்படின்னு சொல்ல வர்றாரு. கொட்டு மேளம் பறை சவுண்டு ப்ளஸ் கோட் மாலை பார்க்க ஆசையாக இருக்குது. நிறுவனம் உறுப்பினர்களின் நம்பிக்கையை முற்றிலும் இழந்து விட்டது. இதுதான் உண்மை. 100%. அடுத்த வாரத்திலிருந்து காவல்துறையில் புகார் அளிக்க தயாராகும். காவல்துறை சென்றால் காரி முகத்திலே துப்புவார்கள். முன்பே பலமுறை சொல்லியும் கேட்காமல் இவர் பின்னாடி சுற்றியவர்கள் நாம் தான். இன்னும் நிறைய பேர் முட்டு கொடுத்துக்கிட்டு தான் இருக்கிறாங்க. எல்லோரும் கம்ப்ளைண்ட் பண்ணுற மனநிலைக்கு வர இன்னும் கொஞ்ச நாள் ஆகும். வாழ வைத்த வாள் 100% நம்பிக்கையுடன் காத்து கொண்டிருக்கிறேன்.
இன்னும் ஒரு 2 4 3 வருடங்கள் காத்து கொண்டே இருங்கள். கண்டிப்பாக பணம் வராது, விடியும். மக்களே கவலைப்படாதீங்க, கண்டிப்பாக உங்கள் மணி ஜூலை 32க்கு வரும். டோன்ட் ஃபீல் பி ஹாப்பி. ஜூலையில் 31 தான் இருக்குது, ஜூனில் 30, ஜூலையில் 31 தான் இருக்குது. இவர் 32 போட்டிருக்காரு. V3 தோழமைகள் பிரெயின் வாஷ் பண்ணுற ஸ்டார்ட் பண்ணிட்டான். ஃபஸ்ட்டு June 4 பேமெண்ட் போட்டுவிட்டு பேசுகிறோம்னு சொன்னான். இப்போ பேமெண்ட் டிலே ஆகுறது சொல்கிறான் பாரு. V3 தோழமைகள், தி KTV, அதுக்கப்புறம் நிறைய யூடியூபர்ஸ்லாம் அவங்களுக்கு சப்போர்ட் பண்ணுறாங்க. பட் இது ஸ்கேமு அப்படின்னு கோர்ட்டில் வந்துருச்சு அப்படின்னா அவங்களுக்கும் சேர்த்து தான் ஆப் வைப்பாங்க. 10 படா தோஸ்த் வண்டி முழுவதும் பேமெண்ட் கொண்டு வரப்படுகிறது. வாழும் போகர் மகான், ஓலா விட்டு வாழ், எப்படி வார்த்தைப்பட்ட வார்த்தைகள். உன் பணத்தை எத்தனை வருஷம் ஆனாலும் திருப்பி கொடுத்துவேன் மூமெண்ட். நீங்கள் பேமெண்ட் போட்டுட்டு வந்து வீடியோ போடுங்கன்னு நினச்சேன், இனி வாய்ப்பில்லை. ஜூன் முடிய இன்னும் 10 நாள் தான் இருக்குது. பணம் எப்போ வரும்? அடுத்த மாதம் சமாளிக்க முடியாது. மக்கள் என்ன தெரியுது, மக்கள் என்ன பண்ணுவாங்கன்னு தெரியுது. அலுவலகம் முன்பு கொந்தளிக்க போகிறாங்க. சாவதான் செய்யணும் ப்ரோ. என் புகுந்த வீட்டில் எனக்கு சுத்தமாக மரியாதை இல்லை. பேசுகிற வார்த்தைகளை கேட்டால் மனசே விட்டு போகுது. என் மரியாதை கௌரவம் எல்லாம் போச்சு. அதெல்லாம் அப்புறம் கொந்தளிக்கலாம். உன் ஊரில் ஆஃபீஸ் மீட்டிங் போயிட்டு வா. என்ன பிரச்சனை, எப்போ வரும்னு கேளுங்க. படா தோஸ்த் வண்டி வாங்கி பாட கட்டி எப்படிப்பட்ட வரிகள். எல்லோரும் நல்லா கதறுங்க. அவன் ஏமாத்துறான் நீங்கள் ஏமாறீங்கன்னு சொன்னப்போ எவ்வளோ தலைக்கிறோ அசிங்கமாக பேசுவீங்க. இப்போ அனுபவிங்க, நல்லா கதறுங்க. பிரதர், இப்போவும் சொன்னால் கூட திட்டுறாங்க. அது கூட பரவாயில்ல. அந்த எம்டி கடந்த 8 நாளாக வீடியோ கூட போடலை. இந்த 1 வீக்கில் நிறைய மைவித்ரி ஆர்ட் சப்போர்ட்டர் யூடியூப் சேனல் ஆரம்பித்து யாரும் கம்ப்ளைண்ட் கொடுக்காதீங்க கூடாதுன்னு பிரெயின் வாஷ் பண்ண ஒரு கூட்டம். நியூ ஐடி ஜாயின் பண்ணு, நான் மாதிரியும் பணம் இப்போ வந்துடும் அப்போ வந்துடும்னு வீடியோ போடுறாங்க. பட் எவனும் ஃபேஸை காமிக்கலை, ஒன்லி ஆடியோ. இதை கூட புரிஞ்சிக்கிற தெரியாது முட்டாளாக மக்கள் இருக்கிறது நினச்சா இது வெறுப்பாக வருது. எவ்வளோ பேர் காசு வாங்கி போட்டிருக்காங்க. அவங்க நிலைமை பாவம் தானே. இவங்கள இதில் சேர்த்து விட்டாங்க பாருங்க. அவங்கள செருப்பாலையும் என்ன சொல்ல வராரு அப்படின்னா, அந்த மைவீத்தியில் பெனிஃபிட் ஆகிருப்பாங்கள்ல சிஎம்ஸ், அவரை பற்றி தான் சொல்கிறாரு. முகத்தை காமிக்காமல் யூடியூப் சேனல் ஆரம்பித்து கேஸ் கொடுக்காதீங்கன்னு சொல்கிறாங்க. ஓகேவா? அதே மாதிரி நியூ ஐடி போட சொல்கிறாங்க. படா தோஸ்த் வண்டியும் படவா எம்டியும். என்னங்க ஆச்சு? June 30 சொன்னார், July 1 ஸ்டார்ட் ஆச்சு. ஒரு மெம்பர் கூட கேஸ் வரல. எம்டி இருக்காரா இல்லை ஓடி போயிட்டாரா வெளிநாட்டுக்கு? 7 நாளைக்கு முன்னாடி, அதாவது அவர் சரண்டர் ஆகிறதுக்கு முன்னாடி. படா தோஸ்த் வண்டிக்கு ஸ்டிக்கர் மாற்றியாச்சு, கலர் மாற்றியாச்சு, நம்பர் பிளேட் மாற்றியாச்சு. சிஎம் மெம்பர்ஸ் ஒன்றும் பிடுங்க முடியாது. எம்டி நெக்ஸ்ட் வீடியோ ஆன் July 1. படா தோஸ்த் வண்டி, அசோக் ஸ்ரீநிதி, பணம் வரும். அவர் சொல்கிறது என்ன? படா தோஸ்த் வண்டியை சொல்கிறாரு, அசோக் ஸ்ரீநிதியை சொல்கிறாரு. மைவித்ரிக்கு ஆப்போசிட்டாக இருக்குது. அதாவது அந்த பணத்தை மட்டும் பேச மாட்டேங்கிற, மற்ற எல்லாத்தையுமே சொல்கிறாரு. லாஸ்ட்டாக சரண்டர் ஆகிட்டு போகும்போது கூட அந்த பணம் அப்படிங்கிற பற்றியே பேசலை. அமௌண்ட் போடலனா கூட பரவாயில்ல சார், இன்னும் நீங்கள் 1000 படா தோஸ்த் வண்டி வாங்கி பாடி கட்டினா மட்டும் போதும். Don't trouble the trouble if troubles you. I don't trouble the trouble. I am the truth. ஐயா, பணம் போடுங்க,
கடன் பிரச்சனை தவிக்கிறோம். ஏடா மணி 10 ஆகுது, இன்னும் ஒரு யூடியூப் சேனல்காரனும் மைவித்திரிக்கு சப்போர்ட் பண்ணி வாயை திறக்கலை. போலீஸ் வார்னிங் கொடுத்த பின்னாடி மார்க்கெட்டிங் ப்ரொமோஷன் நியூ மெம்பர்ஸாக ஜாயின் பண்ணி விட்டால் எல்லோரையும் தண்டிக்கணும். பேங்க் அக்கௌண்ட்டை ஃப்ரீஸ் பண்ணணும். லாயர் ஒருத்தர் இங்கே இருந்தால் கேஸ் ஒன்று ஃபைல் பண்ணி சேவ் இன்னசென்ட் அண்ட் புவர் பீப்புள். அன்பார்ந்த மனங்கெட்ட ஈத்தரைகளாகிய மைவித்திரி குடும்பவர்களுக்கு காலை வணக்கம். வாங்க முங்கோ, தலை காலையிலேயே வா இங்கே சுற்றிட்டு இருக்கீங்க. நீ பேசுவதை தவிர்த்து பணம் பரிவர்த்தனை செய்யவும். V3 CM பேமெண்ட் அப்டேட் சொன்னாங்க MD. இல்லை கேஸ் போட்டுறாதீங்க, எனக்கு பயமாக இருக்கு, சொல்லிட போகிறேன். வருஷத்தையும் சேருங்க, ஏன்னா இனி இது வருஷ கணக்கில் போக போகுது. V3 தோழமைகள் ப்ரோ, நம்ம காசை வச்சுக்கிட்டு MD சார் எங்கே போக போகிறாரு? மனசாட்சி சும்மா விடுமா? சிந்திக்க விடாமல் மூளைச்சலவை செய்கிற உன்னையவே மனசாட்சி சும்மா தான் ப்ரோ விட்டுருக்கு. அமௌண்ட்டும் வராது, ஒரு மண்ணும் வராது. MD ஜெயிலுக்கு போக போகிறான். பெயில் ரிஜெக்டட் ஆகியிருக்கு. நம்மக்கிட்ட பொய் சொல்லிட்டு இருக்காங்க. அமௌண்ட் வரும் இன்னைக்கு, GMக்கு அமௌண்ட் வரும்னு. அவ்வளோதான் மைவித்ரி. மிட்நைட் வரை பார்க்கலாம். வராது போல ப்ரோ, இந்நேரம் யாராச்சும் வந்திருக்கணும்ல. கடன் வாங்கி போட்டேன். மக்கள் நாங்கள் எப்பொழுதும் உங்கள் பின்னோல் நிற்போம் சார். இல்லை, யார் வேண்டாம் சொன்னால் போலீஸ் ஸ்டேஷனுக்கு மட்டும் போயிடாத. ஆமாம், இப்படி பின்னாலேயே இரு. மிகப்பெரிய ஃப்ராட். பாவம், மக்கள் இப்போ புலம்பிட்டு இருக்காங்க. மக்கள் உங்களுக்கு எதிராக போராட்டம் நடத்த வேண்டிய சூழ்நிலை வரும் விரைவில். அதனால் நீங்கள் சொன்ன மாதிரி 30ஆம் தேதிக்குள் பேமெண்ட் வரை என்றால் போராட்டம் நிச்சயம் வெடிக்கும். எங்கே வெடிக்கும்? வரும், ஆனால் வராது. ஐயா, உண்மையாகவே வருத்தமாக உள்ளது. எனது கல்லூரி கட்டணம் செலுத்த முடியாமல் தினமும் பெயர் பட்டியல் போட்டு விடுகிறார்கள். இன்னும் செலுத்தவில்லை என்று தயவுசெய்து அனைத்து பேமெண்ட் அனைவருக்கும் போட்டு விடுங்கள். நான் மைவீத்திரியில் பணம் போடல. எனக்கு ஆர்வத்தோட ஒரு பயம், ஒரு ஆச்சரியம், அதிர்ச்சியை நோக்கி காத்திருக்கிறேன். சீக்கிரம் முடிவுக்கு கொண்டு வாங்க. என்னடி அளவு இது இப்படி போட்டு படிச்சுக்கிட்டு இருக்கு? கம்பெனி க்ளோஸ்டு ஃப்ரெண்ட்ஸ். எஸ். யாரெல்லாம் வீடியோ பார்க்குறதா ஸ்டாப் பண்ணிட்டீங்க? அதாவது மைவீத்திரியில் அந்த வீடியோ பார்த்து கேப்சர் அடிப்பாங்களா? அதை உலகின் நம்பர் 1 கம்பெனியை ஆக்குறதுக்காக டெய்லி ஆட்ஸ் பார்ப்போம், கேப்சா டைப் பண்ணுவோம். கோவை ஹப்பில் MD சார் பார்த்தேன். ரமேஷ் திருச்சி ஐடி அண்ணா என்பவருக்கு 51,405 ரூபாய் செல்லான் எழுதி கொண்டிருந்தார். CMக்கு பேஅவுட் செல்லான் எழுதி கொண்டிருப்பதாக சொன்னார். பக்கத்தில் 13 செல்லான் புத்தகம் எழுதி முடிக்கப்பட்டு இருந்தது. ஒரு டஸ்ட்பின் முழுவதும் இங்கு தீர்ந்து பேனாக்கள் கிடந்தன. கலாய்க்கிறாரு. பாடி கட்டிய 10 படா தோஸ்த் வண்டியை பார்த்தீங்களா சகோ? உண்மையா? என்ன திமிர் இருக்கணும் உனக்கு? டேய் பாடு. MD ஊரை விட்டு போய் 2 வாரம் ஆகிட்டு. MD ஊரை விட்டு போய் 2 வாரம் ஆச்சான். True Coimbatore people say this only. MD not in his house. His house was locked. His daughter also college shifted. All my amount was cheated. கோயம்புத்தூர் இருக்கவங்க சொல்கிறாங்களாம், MD அவங்க வீட்டில் இல்லை. அதாவது கோயம்புத்தூர் வீட்டில் இல்லை, அவங்க வீடு பூட்டி இருக்கு. அவங்க டாக்டர் காலேஜ் படிக்கிறத மாற்றிட்டாராம். கோயம்புத்தூரில் படிக்கிறத எங்கேயோ மாற்றிருக்கிறாரு. எல்லா காசையும் ஏமாற்றிட்டாங்க. உண்மையாவா ப்ரோ? பைத்தியம். டெய்லி வீடியோவில் SC ப்ரொமோஷன் அப்புறம் நியூ மெம்பரை அப்படி ஆட் பண்ணுறது. அதாவது நியூ மெம்பர் ஆட் பண்ணுறத டெய்லி போடுறாங்க.
இப்போ எம்டி வீடியோ வரலன்னா அந்த ஹவு டு ஆட் நியூ மெம்பர் போட்டு வரும்ல, அதை மட்டும் போடுறாங்களாம். ஆனால் எப்போ பேமெண்ட் தருவாங்கன்னு சொல்ல மாட்டேங்கிறாங்களாம். அதில் இப்படி மக்களை ஏமாத்திட்டீங்களே. கிவ் பேமெண்ட் ப்ளீஸ் சார். வராது ப்ரோ. சார் எப்போ தான் பணம் போடுவீர்கள்? கடன் தொல்லை அதிகமாக உள்ளது. பணம் வந்து விட்டதான்னு பேங்கில் பேலன்ஸ் பார்த்து பார்த்து வெறுத்து போய் விட்டது. பார்த்து பார்த்து கண்கள் பூத்துடுச்சு. அந்த மாதிரி கஷ்டம் வந்தாலும் அதையும் சிரிச்சுட்டே சொல்கிற பண்பு அருமைங்க. வரும், ஆனால் வராது. ஐயா அந்த மெமரி ப்ளஸ் வேணும்னா குடிச்சு பாருங்கள். பேமெண்ட் போடணும்னு ஞாபகம் வந்தாலும் வரும். அதாவது சொல்கிறாருல, அவங்க ஸ்டோரில் ப்ராடக்ட் இருக்குல்ல, அந்த ப்ராடக்ட் தான் சொல்கிறாரு. நக்கல்யா உனக்கு. எப்படியாவது எதை சொல்லியாவது ஐயா கிட்ட பேமெண்ட் வாங்கிவிடணும். சார் டுடே நெட்வொர்க் ப்ராப்ளம், அதற்கும் காரணம் சொல்லுங்கள். மக்களுக்காக என்னத்தை பண்ணுறீங்க? ஒன்றும் போட மாட்டேங்கிறீங்க. முதல் வரும் 10 நபர்களுக்கு மட்டுமே பாடி கட்டிய படாதோஸ் வண்டி வழங்கப்படும். அடுத்து வருவர்களுக்கு சோப்பு மற்றும் ஆயுர்வேத பொருட்கள் வாங்கப்படும். நான் வரிசையில் 7வது நபராக நினைக்கிறேன். எனக்கு கிடைக்கும் என்று நினைக்கிறேன். 10 படாதோஸ் வண்டி முழுவதும் பேமெண்ட் கொண்டு வரப்படுகிறது. கேடிவி கார்த்திக் டேஸ் கார்த்திக், கேடிவி கார்த்திக்லேயே தான் அவருக்கு நியூ பேர் வச்சுருக்காங்க. எம்டி சார், நமக்காக நிறைய ப்ராப்ளம்ஸ் எதிர்கொள்கிறாங்க. நம்ம கொஞ்சம் பொறுமையாக இருப்போம். நம்ம செய்கிற சப்போர்ட் தான் மைவி3 ஆர்ட்ஸ். நீ போய் பார்த்தியா? அவன் வாயில் வடை சுட்டு பணம் போடுறதா டிலே பண்ணுறான். சத்தியமாக சொல்கிறேன், என்ன மாதிரி கஷ்டத்தில் கதறவங்க சாபம் அவனை மட்டும் இல்லை, உன்ன மாதிரி பக்கெட் பிடிக்கிறவங்களுக்கும் கேட்கும். கேஸ் முடிஞ்சால் தான் பேமெண்ட் போட முடியுமா? அதான் உண்மை. இப்போ கேஸ் நடந்துகிட்ருக்கு. அது உண்மை இல்லை. கேஸ் நடந்தாலும் கம்பெனி வந்து ஆட்டோமேட்டிக்காக ரன் ஆகிக்கிட்டு தான் இருக்கும். ஓகேவா? என்ன கேஸ் நடந்தாலும் கம்பெனி ஆட்டோமேட்டிக்காக ரன் ஆகிட்டு, அப்படி நடந்தால் தான் அது கம்பெனி. அப்படி நடக்கலாம், அது வந்து கம்பெனி கிடையாது. 2026 உலகின் முதல் கம்பெனி. அக்கௌண்ட் மட்டும் சட்டப்பூர்வம் இல்லையா? மைவி3 தோற்றது, அசோக் ஸ்ரீநிதி வென்றது. இதுக்கான ரிப்ளையை பார்த்துடலாம். இப்போது 2 பேருமே சைலண்டாக இருக்காங்க பாருங்கள். இந்த 10 டேஸாக எம்டியும் வீடியோ போடல, அசோக்கும் எதுவும் போடல. 2 பேருமே கூட்டு களவாணிக போல. கேஸ் போட்டு ப்ரொமோஷன் பண்ணிவிட்டு இப்போ சைலண்டாக ஆகிட்டாங்க. யாரெல்லாம் நாளைக்கு கோயம்புத்தூர் கம்ப்ளைண்ட் கொடுக்க வரீங்க? 10 பைசா கிடைக்காது, வேஸ்ட் ஆஃப் டைம். ப்ளீஸ் சார், இந்த மாதிரி இருந்தீங்கன்னா கண்டிப்பாக வந்து இன்னும் நிறைய கம்பெனிஸ் உங்களை ஏமாற்ற தான் வருவாங்க. பட் தைரியமாக கேஸ் கொடுங்க. அநேகமாக கஸ்டமர் யாராச்சும் கேஸ் போட்டால் அதை வைத்து இழுத்து அடிக்க பிளான் நடக்கும் போல தெரியுது. இதனால தான் டிலே. எம்டியை சொல்கிறாரு இந்த மாதிரி, டே நீ நாசமா அப்படி சொல்கிறாரு. மைவி3 ஆர்ட்ஸ் பெஸ்ட்டு கம்பெனி. இதுக்கான ரிப்ளையை பார்த்துலாம். 34 பேர் ரைட் பண்ணியிருக்காங்க. யாரா இவன் கோமாளி? நீங்கள் யார்? சிஎம் பேமெண்ட் வரல, இன்னும் எத்தனை நாள் நம்பிட்டு இருக்கிறது? வரும், ஆனால் வராது. ஒரு தேதின்னு சொன்னீங்க, ஆனால் இன்னும் பேமெண்ட் போடல. என்னால் இதுக்கு சமாளிக்க முடியாது. கடன் தொல்லை, பண நெருக்கடி எல்லாம் பார்த்தா தற்கொலை பண்ணிடலான்னு போல இருக்குது. இதுக்கு மேலே பணம் வரலைன்னா அதான் பண்ணணும். அம்மாவுக்கு பதில் சொல்ல முடியல. அவங்க கால் ஆப்ரேஷன் பண்ணவங்க. அவங்க மாத சம்பளம் 30,000 தான். இதில் ஃபஸ்ட்டு பேமெண்ட் வரல. என்ன செய்யணும்னு தெரில. நினைக்க நெஞ்சு ரொம்ப வலிக்கு, கஷ்டமாக இருக்குது. பேமெண்ட் போடுங்க சார். அதாவது இப்போது அந்த 2 வாரத்துக்கு முன்னாடி 7 நாளைக்கு முன்னாடி போட்டிருக்கிறாரு. பணமெல்லாம் கண்டிப்பாக வராது. உங்கள் தேவைக்கு நீங்கள் மாற்று ஏற்பாடு செய்து கொள்ளவும். 2 வாரத்துக்கு முன்னாடி வந்து பணம் போடல அப்படின்ட்டு நிறைய பேர் கமெண்ட் பண்ணியிருக்கிறாங்க. இப்போ வந்து இன்றைக்கி என்ன தேதி? ஜூலை 8ஆம் தேதி. இன்றைக்கி நிறைய பேர் வந்து மைவி3க்கு ஆதரவாக கேஸ் கொடுக்குறாங்க, கலெக்டர்கிட்ட மனு கொடுக்குறாங்க. இது எதனால் அப்படின்னா எல்லாமே அப்ளைனஸ் தான், சிஎம் தான்.
ஏன்னா இவ்வளோ கதறாங்க, கதறிட்டு திரும்பி கேஸ் கொடுக்காங்க, இவங்கெல்லாம் கொடுக்க மாட்டாங்க. அதாவது கேஸ் நம்ம கலெக்டர் மனு கொடுப்போம், மனு கொடுத்தா தான் உனக்கு காசு வரும், அந்த மாதிரி சொல்லி மிரட்டி ஏதாவது பண்ணியிருக்கலாம். இல்லை அந்த அப்ளைன சிஎம்ஸ் எல்லாம் போய் மனு கொடுத்துருக்கலாம். இப்போ வீட்டிலே இருந்துட்டு 2 கேப்சா அடிச்சுட்டு விளம்பரம் பார்த்து கேப்சா அடிச்சுட்டு மாதம் அந்த 20 ரூபா 30 ரூபா 50 ரூபா அப்படி வாங்குறாங்க அப்படின்னா அவங்க அதுக்கு அடிமையாகி அதுக்கு ஆதரவாக தான் கண்டிப்பாக இருப்பாங்க. யாரெல்லாம் இதில் ஏன்டா அமௌண்ட் போட்டோன்னு ஃபீல் பண்ணுறீங்க? 8 லைக் பண்ணியிருக்காங்க. தாத்தா வர்றாரு, செதற விட போகிறாரு, ஆளை விட்டுற போகிற. ஐயா வணக்கம். ஸ்டோர் எல்லாமே ரெண்ட் நாட் ஓன், அதுவும் உங்கள் அமௌண்ட் இல்லை. ஸ்டோருக்கு எல்லாமே அமௌண்ட் வாங்கிட்டு தான் ப்ராடக்ட் கொடுத்தீங்க. 10 வண்டி, இது நீங்கள் பெரிய ஆளா? எல்லாமே ரெண்ட் தான். உங்கள் ஸ்டோர் ஆல்மோஸ்ட் க்ளோஸ்டு. ஓகேவா? ஸ்டோர் எல்லாமே வாடகைக்கு தான் வாங்கியிருக்காங்க, எதுவுமே சொந்தமாக கிடையாது. எல்லா ஸ்டோரையும் இப்போ க்ளோஸ் பண்ணிட்டு வராங்களாம். க்ளோஸ்டா? ப்ராடக்ட்ஸ் எல்லாம் ஒயிட் லேபிள், இவங்க ப்ரொடியூஸ் பண்ணதில்லை, சும்மா வாங்கி ஸ்டிக்கர் மட்டும் ஒட்டி எக்ஸ்ட்ரா லாபமில் விற்கிறாங்க. ஓகேவா? இப்போ எந்த ஒரு கம்பெனிக்கும் லாபம் நிறையா வரணும்னா சொந்தமாக தயாரிக்கணும். சொந்தமாக தயாரித்து, ஏன்னா இப்போ மூலப்பொருளாக ஹோல்சேலில் வாங்கி, ஹோல்சேலில் கம்மியாக வாங்கி சொந்தமாக தயாரித்து எல்லாமே பல்காக பண்ணும்போது அதோட ரேட்டு கம்மியாக இருக்கும். பட் இவங்க வாங்கி லேபிள் தான் விட்றாங்க அப்படிங்கிறதுனால கண்டிப்பாக அந்த அளவுக்கு லாபம் இருக்காது. பொருள் மூலமாக லாபம் இருக்காது, இவங்க ஆளை சேர்த்து விடுறதுல தான் லாபம் வரும். கரெக்டாக சொன்னீங்க. இனியாவது இப்படி யாரும் கம்பெனி ஓப்பன் பண்ணால் மக்கள் உஷாராக இருங்க. பேமெண்ட்டுக்கு காத்திருக்கிறோம், விரைவில் கொடுத்தால் மகிழ்ச்சி. காத்திரு நண்பா, மகிழ்ச்சி. சத்தியமாக இவன் பணம் தரமாட்டான். டூ ரிப்ளேஸ். கரெக்ட் ஆன்சர். தே ஆர் டூயிங் மோர் ட்ராமா. கன்ஃபார்ம் நோ பேமெண்ட். இன்னும் சில நாட்கள் தான் மக்களுக்காக கம்பெனி போதும்டா. கம்பெனி பணம் போட விட்டால், நாம் எடுக்காமல் இருந்தால், நம் டீம் லீடர்கள் போட்ட பணத்திற்கு மேல் எடுத்திருந்தால் அவர்கள் மேல் வழக்கு போட்டு நம் இழந்த பணத்தை திரும்ப பெறலாம். இதற்கு தனியாக சட்டம் உள்ளது. இவர் கரெக்டாக சொல்கிறாரு. கம்பெனி பணம் போடாவிட்டால், நாம் போட்ட பணத்தை எடுக்காமல் இருந்தால், நம்ம டீம் லீடர்கள் போட்ட பணத்திற்கு மேல் எடுத்திருந்தால் அவர்கள் மேல் வழக்கு போடலாம். அதாவது சிஎம், டவுன்லைன் சிஎம் வந்து போட்ட பணத்தை எடுக்கலை அப்படின்னா அப்ளைன் அவங்களுக்கு மேலே சிஎம் இருப்பாங்களே, அவங்க போட்ட பணத்தை எடுத்திருப்பாங்களே, அப்போ அந்த அப்ளைன் சிஎம் மேலே கேஸ் போட்டு அந்த பணத்தை வாங்கலாம். அதுக்கு தனியாக சட்டம் இருக்குன்னு சொல்கிறாரு. இது பற்றி விளக்கமாக கூறுங்கள். சிலர் விபரீத முடிவு எடுப்பதை தடுக்க முடியும். அதெல்லாம் முதலீடு கம்பெனிக்கு பொருந்தும். பட்ஸ் ஆக்ட். ரொம்ப நன்றி. இந்த டீட்டெயில்ஸை பற்றி சொன்னதுக்கு. ஜூன் 30க்கு அப்புறம் கேஸ் கொடுத்துட வேண்டியது தான், வேறு வழி இல்லை. 10 பைசா கூட பிரயோஜனம் கிடையாது. மக்களே, பிப்ரவரி 30 கண்டிப்பாக உங்கள் பணம் அக்கௌண்ட்டில் வந்து சேரும். பிப்ரவரிக்கு 29 வந்து லீஃப் இயர் தான் வரும், 30 அப்படிங்கிறாரு. எம்டி கோயம்புத்தூரில் வீடு பூட்டி இருக்குப்பா. நிறையவே ஆச்சுன்னு சொல்கிறாங்க. எம்டி வந்து கோயம்புத்தூரில் அவங்க பொண்ணை வந்து காலேஜும் ஷிஃப்ட் பண்ணிட்டாங்க, வீடு மூடி இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. அதாவது எல்லா மைவி3க்கு வந்து ஆதரவாக இருக்கிறவங்க ஏதோ ஒரு கதை சொல்கிறாங்க. அது ஆர்பிஐட்ட பெர்மிஷன் வாங்கணும், செபிட்ட வாங்கணும் அப்படின்ட்டு V3 தோழமைகள், அதுக்கப்புறம் அந்த சொல்கிறாங்கல்ல டிகே டிவி சப்போர்ட் பண்ணுற இந்த சேனல்லாம் ஏதோ ஒரு கதையத்தான் சொல்லிட்டு இருக்காங்க. அந்த மைண்ட் வாஷ் பண்ணுற வேலையை தான் பார்க்குறாங்க. அவங்க சொல்கிறதெல்லாம் இப்போ எம்டி சொல்கிறத நம்பினாங்க, இப்போ இவங்க சொல்கிறதையும் நம்ப ஆரம்பிச்சிட்டாங்க. அதான் எனக்கும் புரியல. சிபிலுக்கும் அமௌண்ட் கொடுக்குறதுக்கும் என்ன சம்மந்தம்னு இல்லை. இவங்க எதுக்கு இப்படி கிறுக்கு டேஸ் மாதிரி பேசிகிட்டு இருக்காங்க? எனக்கு தெரிஞ்சால் எவனையும் கம்ப்ளைண்ட் கொடுக்க விடாமல் இருக்க இப்படி பண்ணுறாங்க. அதான் கரெக்டு. ஓகேவா? இப்போ கம்பெனியில் இருக்கிறவங்க கேஸ் கொடுத்துட்டாங்க அப்படின்னா இது கம்பெனிக்கு எதிராகவே போயிடும், ஸ்ட்ராங் ஆயிரும். ஓகேவா? கம்பெனி க்ளோஸ் பண்ணுறது 100% உறுதி ஆயிரும். அதனால்
கேஸ் கொடுக்காம பண்ணுறாங்க. பட் அந்த மாதிரிலாம் நிறைய பேர் இருக்க மாட்டாங்க. இதனால் அஃபெக்ட் ஆனவங்க கண்டிப்பாக கேஸ் கொடுப்பாங்க. இதெல்லாம் நம்பாததுன்னு முன்னவே சொன்னேன், கேட்டியா என்று எல்லோரும் என்னை திட்டுறாங்க. ப்ளீஸ் பேமெண்ட் போடுங்க. இன்னுமா பேமெண்ட் போடுவாங்கன்னு நம்பிட்டு இருக்கீங்க? சிஸ் பாவம் நீங்கள். ஒன்று சொந்த புத்தி வேணும், இல்லை சொல் புத்தி வேணும். இது இரண்டும் இல்லைன்னா நல்லா அனுபவிக்க தான் வேணும். மேடம், இங்கே இருக்கிற எந்த கம்பெனியும் படிக்காதீங்க, தைரியமாக இருங்க, மன உளைச்சலாக வேண்டாம் அப்படின்னு மைவிதிரி சப்போர்ட் பண்ணி போட்டிருக்காரு. அப்ளைனஸ் தான் டவுன்லைனஸ் மெம்பர்ஸை போலீஸ் கம்ப்ளைண்ட் கொடுக்காதீங்கன்னு சொல்லி வச்சுருக்காங்க. அவர்களே எல்லோரும் எம்டியை காப்பாற்றுறார்களாம். தற்போது நம்ம எம்டி அவர்கள் ஒரு டீ கடையில் அவசர அவசரமாக ஏதோ பண்ணி கொண்டு இருக்கிறார். அவர் பக்கத்தில் ஒரு பேப்பர் இதில் அதிகமான அக்கௌண்ட் நம்பர் எழுதப்பட்டிருந்தது. அவர் மொபைலில் ஜிபே ஓப்பன் ஆக்கப்பட்டிருந்தது. ஒரு வேலை இருக்குமோ கலாய்க்கிறாங்க. இனி எதுக்கு வெயிட் பண்ணிட்டு இருக்கோம்னு தெரியல. சீக்கிரம் தயவு செய்து புகார் கொடுப்போம். எல்லோரும் ஒன்று கூடுவோம். இனி வேறு வழி இல்லை, ப்ளீஸ். ஆமாடா, கம்பெனி சரியில்லைன்னு போலீஸ் சொன்னால் அதுக்கு நீங்கள் எல்லாரும் ஒன்று கூடி இது எங்கள் கம்பெனி நம்பர் 1 கம்பெனின்னு முட்டு கொடுக்க வேண்டியது. இப்போது நீங்கள் போய் கம்பெனி சரியில்லைன்னு போலீஸ்கிட்ட கம்ப்ளைண்ட் பண்ணுவீங்களா? வாயை நல்லா வரும். காலை வணக்கம் நண்பர்களே. இனிமேல் எம்டி பணம் போடுவது தெரியவில்லை. அப்படி போட்டாலும் ஒரு மாதம் பணம் தான் வரும் போல. வீட்டை தோழமைகள் சேனல்காரன் இன்னும் பொறுமையாக இருங்கள் என்று கூறுகிறான். நாம் பொறுக்கலாம். கடன் கொடுத்தவர்கள் திங்கள் காலை உங்கள் வீட்டில் வாசலில் நிற்பார்கள். என்ன பதில் சொல்வீர்கள்? உங்கள் அப்ளைனஸ் லீடர்ஸை ஜோனல் ஆஃபீஸ் பிடிங்க, கண்டிப்பாக பணம் வரும். எனக்கு தெரிஞ்சு கொஞ்சம் பேர் பணம் வாங்கி விட்டார்கள். அதாவது மைவீத்திலேருந்து வரல, மைவீத்திலேருந்து ஆக்சுவலாக வராது. அவங்க அந்த ஏதோ அந்த இந்த அப்படின்னு சொல்லி புதுசு வாயில் நுழையாத பேரில் கம்பெனி ஆரம்பித்து அதுலேருந்து கரண்ட் அக்கௌண்ட்டுலேருந்து தான் வருது. ஓகேவா? உங்கள் அப்ளைனர் பிடிங்க, உங்களை சேர்த்து விட்ருப்பாங்களே அவங்கள பிடிங்க, பிடிச்சி வாங்க அப்படின்னு சொல்ல வராங்க. ஏன்னா எம்டியை பிடிக்க முடியாது தெரியல. அப்போ நம்ம யார் சேர்த்து விட்டாங்க? அவங்கள தான் சேர்த்து. இது தெரிந்தால் தான் கமெண்ட் பாக்ஸ் ஆஃப் பண்ணி விட்டான். பயந்தான் கொல்லி பையன். அதாவது அந்த வீத்திரி தோழமைகள் கமெண்ட் பாக்ஸ் ஓப்பனில் இருந்துச்சா, இப்போ அதை க்ளோஸ் பண்ணிட்டாங்க. நிறைய பேர் மைவீத்திரிக்கு சப்போர்ட் பண்ணுறவங்க க்ளோஸ் பண்ணிட்டாங்க. எஸ், அவனுக்கு கீழே ரொம்ப சிஎம் மெம்பர்ஸ் இருக்காங்க சிஸ். அதான் 50 சிஎம் மெம்பர்ஸ் இருக்காங்களாம் சிஸ். அதான் வீத்திரி தோழமைகள் பயப்படுறான். எலெக்ஷன் கேஒய்சி, அடுத்தது ஆர்பிஐ. கம்பி கட்டுற கதையெல்லாம் சொல்கிறாங்க. யாரெல்லாம் எம்டி வீடியோ வரும்னு கண்ணை முழிச்சு இருந்து ஏமாந்தீங்க? லைக் போட்டு. நான் இன்று மாலை 6 மணி அளவில் நம்ம எம்டி சாரை ஃபெடரல் பேங்க் வாசலில் பார்த்தேன். அவர் மிகவும் வருத்தத்துடன் இருப்பதை பார்த்தேன். நான் அவரிடம் சென்று கேட்டேன், சார் மிகவும் வருத்தத்துடன் இருப்பது போல் தெரிகிறது என்று கேட்டேன். அதற்கு அவர் பணம் வரவு வைக்கவும் எல்லா செல்லான் பேப்பரிலும் மறந்து தேதியை மாற்றி எழுதிட்டா கூறினார். நான் எந்த தேதியை மாற்றி எழுதினேன் என்று கேட்டேன். அவர் சொன்னார், ஜூன் 31 தேதியை மாற்றி எழுதியதாக கூறினார். ஆனால் அனைவரின் வங்கி கணக்கிலும் ஜூன் 31 வரவு வைக்கப்படும் என்று எல்லோரிடமும் சொல்லுமாறு கூறினார். இப்படிக்கு உங்கள் கலாய்க்கிறாரு. ஜூனில் 30 இருக்கு, 31. ஏன் இப்படி ஒரு பொய் புரளி கிளப்புறீங்க? எம்டி சார் வணக்கம். அவன் என்ன சொன்னான், இவன் என்ன சொன்னாலும் எங்களுக்கு தெரியாது. பேமெண்ட் பற்றி நீங்கள் என்ன சொல்ல வரீங்க? ஜூன் கடைசிக்குள்ளே பேமெண்ட் போட்டால் தான் ஜூலைக்கு அப்புறம் நம்மளால் 4ஆம் வருஷம் கொண்டாட்டமே நடக்கும். மக்கள் கம்பெனி சொல்கிறீங்க, ஆனால் மக்களுக்கு கொடுக்க வேண்டிய பேமெண்ட் பற்றி எதுவும் சொல்ல மாட்டேறீங்க. பேமெண்ட் கொடுத்து பாருங்கள், நம்ம கம்பெனி வேறு லெவல், உலகின் நம்பர் 1 கம்பெனி ஆகும். இந்த வீடியோவையும் நீங்கள் பேமெண்ட் பற்றி எதுவும் பேசலை. அதனால் பேமெண்ட் சீக்கிரம் கொடுத்து மக்கள் நம்பிக்கை பெற வழி பண்ணுங்க. இந்த வீடியோவை முடிச்சிடலாம், ரொம்ப லென்த்தாக போகுது. ஃபைனலாக என்ன சொல்கிறோம் அப்படின்னா, இந்த மாதிரி கம்பெனிஸில் சேருங்க அப்படின்னா உங்களோட ஃப்ரெண்ட்ஸு இல்லை வீட்டில் இருக்கவங்க சொல்கிறாங்க அப்படின்னா என்ன பண்ணுங்கள் அப்படின்னா, ஃபுல் அமௌண்ட்டு அவங்களே பே பண்ண சொல்லுங்கள். ஓகேவா? பே பண்ணிவிட்டு நீங்களே பே பண்ணுங்கள், நான் எடுத்து கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லுங்கள்.
கண்டிப்பாக வந்து உங்கள் பக்கமே அடுத்து வர மாட்டாங்க, தலை வச்சு படுக்க மாட்டாங்க. எப்போ கேட்டாலும் அதே சொல்லுங்கள். இல்லை நீங்களே பே பண்ணுங்க, நான் விளம்பரம் பார்த்து உங்களுக்கு தந்துடுறேன் அப்படியே சொல்லுங்கள். ஓகேவா? இது சின்ன அமௌண்ட்டாக இருந்தாலும் சரி, பெரிய அமௌண்ட் சொல்லணும். இது வந்து ரொம்ப பிரச்சனை ஆயிடுச்சு அப்படின்னா கண்டிப்பாக வந்து சேர்ந்த உங்களையும் பிடிப்பாங்க, சேர்த்து விட்டோம் அவங்களையும் பிடிப்பாங்க. நன்றி, வணக்கம்.